இப்ப புதன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வழுத்து, அதாவது கண்ணிலேயே ஆட்சி பலத்தோடையே அல்லது மிதுனத்துல ஆட்சி பலத்தோட இருந்து அப்படி இருந்தாலும் சரி, அதே சமயத்துல ஒரு குருவின் பார்வை, சுக்கிரனோட சேர்க்கை பார்வை, பௌர்ணமி சந்திரனோட தாக்கங்கள் அப்படிங்கிற ஒளி கிரகமாகிய சுப கிரகமாகிய குரு, சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகத்தின் தாக்கம் பெறக்கூடிய புதனாக இருந்துவிட்டால் நீங்கள் கொஞ்சம் மேலான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அஃப்ளூவன்ட் லைஃப் ஸ்டைல், ஒரு ஆவரேஜ் லைஃப், ஆவரேஜ் ஜாதகரோட கொஞ்சம் எபோ ஆவரேஜா வாழக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் எல்லா விஷயத்திலுமே கொடுத்த வச்சு மகராசனாக இருக்கக்கூடிய ஒரு லக்கி ஃபெலோவா இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அது காட்டுது. அதே புதன் வந்து பாதிப்புள்ளாகி, அதாவது பாதிப்புள்ளாகினா என்னையான்னு கேட்டீங்கன்னா, சனி, செவ்வாய், ராகு, கேதுகளோட சம்பந்தப்பட்டு கொஞ்சம் அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்படுகிற தோஷம் பெற்றால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உடல்நலம், மனநலம், செயல்திறன், முடிவெடுக்கும் தன்மை எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்க ஜாதகத்துல எப்படி புதன் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க கன்னிலக்கண கன்னிராசிக்காரர்களா இருந்தா தெரிஞ்சுக்கங்க. நீச்சமா இருக்கிறாரா, உச்சம் பெறுகிறாரா, எந்த பாவ கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கிறாரா அல்லது சுப கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கிறாராங்கிறத பார்த்துக்கணும். ஸோ புதனின் தன்மை நிலைமை மிகவும் முக்கியங்கிறது நீங்க முதல்ல தெரிஞ்சுட்டீங்க. அடுத்தபடியா உங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் பாத்தீங்கன்னா ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். எந்த கிரகம் வந்து நன்றாக இருக்க வேண்டும் உங்க ஜாதகத்துல, ஆட்சி, உச்சம், திக்பலம், ஸ்தானபலம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருந்து ஒரு சுப பார்வை பெற்று இருக்கும் பொழுது ராஜயோக கிரகங்கள் ஒண்ணுமே கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அந்த வகையில் சுக்கிரனும் உங்களுக்கு அடுத்தபடியான சனியும் பாத்தீங்கன்னா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகமாக வருகிறார்கள்.